ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. இன்னும் எங்க வீடுகள குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு நின்று படம் எடுத்ததே இருக்குது. 5000 ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனாலும் மாடும் செல்வம் என்று பாடுகிறார். பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது விஞ்ஞானம் அல்ல வியாபாரம் என்று புரிந்து கொண்டோங்கிறார். அதான் உண்மை. அப்புறம் கடைசியா ஆனாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்ல, அப்போ மாட்டை வதைக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார். பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒளிந்துவிடும். ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை, அடிமாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல் அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார். ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது ஆட்டை அழிப்பது பாரம்பரிய அவன் தொன்ம அடையாளங்கள் பாரம்பரிய விதை அழிப்பது, அவனுடைய மொழி அழிப்பது, கலை இலக்கியத்தை அழிப்பது, வழிபாட்டை அழிப்பது, பனை அழிப்பது, இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அழிந்துவிடும். இப்ப ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது. அதுபோலதான் பனை. அதுல இருந்து கருப்பட்டி, நொங்கு, பதநீர் எல்லாம் இருந்தது. அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான். அதை என்ன பண்ணா, இங்க பாருங்க, நுட்பமா பனை அரிச்சு இப்ப செங்கல் காலவாக்கி சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான். 50 ஆண்டு கால பனையை வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு. 2ஆம் உலகப் பொருளை வெடிக்காத வெடி உப்புகளை அவன் உரமா தயாரிக்கிறான். இந்த மிச்சம் மிஞ்சி போச்சு அந்த வெடி உப்புகள், அந்த வெடி மருந்துகளை என்ன பண்றதுன்னா உரமா தயாரிக்கிறான். இந்த உரத்தை விற்கிறதுக்கு சந்தைப்படுத்துவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளை தேடுறான். அது இந்தியா மாதிரி நாடுகளை தான் உலகத்தின் பெரிய சந்தையா இருக்கு. அதிக மக்கள் தொகை கொண்ட நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட மக்கள் கொண்ட நாடா இது இருக்கு. எது வந்தாலும் வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய நோய் இந்த மக்களுக்கு இருக்கு. அதோட தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்குத்தான் அதிகம். மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி, உடையா நம்முடைய விட அவன் உடை நாகரிகமானது, சாப்பாடா நம்முடைய விட அவனுடையது சத்துள்ளது அது நாகரிகமானது, நிறமா நம்ம கருப்பா இருக்கும் அவன் வெள்ளையா இருக்கிறேன் உயர்ந்தவன், இது ஒரு நோய். இதை அவன் பயன்படுத்தி கொண்டு அந்த வெடி உப்புகளை சந்தைப்படுத்தினான். அதை போட்டால் நன்றாக விளையும் என்றான். நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து இருக்கும், உள்ள போனா தெரியாது. 110 120 இந்த மாதிரி குழி வலிச்சான், இந்த மாதிரி இது சம்பா, கருடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரியான பயிர்கள். அப்ப சாஞ்சு கிடக்கும், விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும், நம்ம குனிஞ்ச அர்த்தம். அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவிடை இருந்தது. அந்த நடுப்பகுதியை மாட்டுக்கு தீவனமா வச்சோம். மாடு நம்மோடு ஒரு உடன் பிறந்தான் போறல உழைத்தது. குப்பையை கொண்டு போய் வண்டியில ஏற்றி கொண்டு கொட்டுவோம், உழவுக்கு அவனை உழுவான், அறுத்த கருதி அவனை ஏற்றிட்டு வந்து இறக்குவான், அடித்து போட்டதை அவனை காலால மிதிச்சு புனையில் பற்றி உதுத்து விடுவான், அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம், நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம், தவிட மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசி சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியும் அவனுக்கே ஊற்றுவோம். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையா இருந்தது. மறுபடியும் உரம் அவனே சாணியா தந்துடுவான், அதை சேமிச்சு வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன், நம்ம உறவு. இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன்லாம் நீர் வழிந்து ஓடுகிற காவாயச்சு 2 பக்கமும் சிமெண்ட பூசி நடுவலையும் சிமெண்ட பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனைய வளர்த்தான். அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காம வெட்டி வித்துவிட்டு வளர்க்காம விட்டுவிட்டு சிமெண்ட போட்டு பூசி விடுறான். யாராவது செய்யற வேலையா பாரு. இந்த தண்ணீர் கசிந்து ஓடி, கசிவு நீர் பாசனமே 1,00,000 ஏக்கர் இருக்கு இந்த எங்க அப்பாவுக்கு. அதுக்கு நாங்க போறான் போய் கசிவு நீர் பாசனம். நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் தான் நிலத்தின் நீரடி மட்டம் உயரும். அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும். அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி கீழே சிமெண்ட பூசி தண்ணி விழுந்தோன்னா நேரம் ஓடி போயிடும். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல்
இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுகிழுப்பை சீன கிளுகிழுப்பை, கொட்டான் சீன கொட்டான், பாய் சீன பாய். ஏன்? சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும், தூக்கம் வரும். நம்ம பாயில படுத்தா வராது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும். நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயின்னு விழுந்து விழுந்து வாங்குவான். நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால வேணாலும் இப்படி கட்டை ஒரு மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பை வேணே நம்ம பை தானேப்பா, உள்ளூர் மாடு விலை போகாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பேக்காப்பாங்கிறப்பல. ஹைட்டா இருக்கணுமா இல்ல வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா, அப்பதான் உண்மைன்னு நம்புவானா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? நிலைமை அப்படி. இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும். எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி, உணவின் ஒரு பகுதின்னு எவ்வளவோ பதிச்சு பார்த்துட்டாங்க. இவனுக்கு புரியல. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள். இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது. சரி, ஏற்போம். உங்க டாஸ்மார்க்கில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்ல. தம்பி சொன்னாம்பார் 7 ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சோம் தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருவேன். உண்மையா இல்லையா? உண்மையில மினுமினுப்பா இருக்கேன். அப்படியே என்னையா மச்சான் என்னையா ஒத்த பண்ண கல்லு வருக ஆள் தூக்கலா இருக்கியா தோல்லாம் மினுமினுக்குதியா. எங்க அண்ணன் சிரிக்கிறாப்ல. நாங்க போட்டு அடிச்சுட்டு இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்ல மதுவாக்கி, கல்லு மது அல்ல. என் தம்பி சொல்றாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன், உங்கள் அப்பா சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரி யாரு? கடை முதலாளி யாரு? நான் தான். நான் தான். அவர் தராரு. இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு 87 இருந்து இந்த அரசு தான். இந்த அரசு 2016 தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு. என்னங்க நீங்க மூடுறீங்களே, இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய மூடிடும்னு மூடிட்டு போயிருது. எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள், 28 மாநிலங்கள் இருக்குது. எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பக்கம் மிடாஸ்ன்னு ஒரு பெரிய மிடாஸ், இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது, அவர்களுடைய ஆட்கள் பேர்ல. கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால், தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும். அது இல்லைன்னா வழி கிடையாது. சும்மா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு அனுமதி கொடு, கல் இருக்கு. எங்க ஊர்ல கல் இருக்குன்னு சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாம்ல. நான் எங்க அண்ணனை கூப்பிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு. என் ஊர் திசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது, பேர் தெரிஞ்சிருவேன்ட்டேன். இது வேலை சேட்டை. பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க் குடிச்சு தாலி ஏத்துட்டு போறான், கொலையை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போறான். அதை தடுக்க துப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது பாரியா? நீ குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது, குடிச்சிட்டு கார் வெட்டி போக கூடாது. ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ஊது ஊது 1000 ரூபாய் பெனால்டி. இதெல்லாம் நல்லா ஊதுவான். உள்ள தீவிரவாதி இந்த சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவான். இதெல்லாம் பரிச்சை எழுத போற நம்ம பிள்ளைய மூக்குத்தியில விட்டு கொண்டு மூக்குத்தியில கொண்டு போகும் நினைப்பாப்பா. மூக்குத்தியில அவ்வளவு பெர்ஃபெக்ஷன், மூக்குத்திக்குல கூட விட்டு கொண்டு விட மாட்டான். தீவிரவாதி பார்டர்ல பரிச்சை எழுத போற பிள்ளைய சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான். அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது. எப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்துக்க. கால கொடுமை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியா இருக்கும். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை.
இந்த பனையை பயன்படுத்தி பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு பனை சார்ந்த தொழிற்சாலை. இந்த மாதிரி 1000-500 எங்க ஆத்தாளப்பன் கையேந்திய நிலையில் இல்ல. அவன் வாழ்விடத்தில் அரசு பணி. பனையிலிருந்து வெல்லம், நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, பனை ஓலை கொட்டான், பாய், நார்ல இருந்து கைத்து கட்டில். ஒரு கட்டில் கைத்து கட்டில் விலை அமெரிக்காவின் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய். உனக்கு எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல. நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க. ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசுல இருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு. இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கு? நான் 2016 ஆட்சி வரை கொடுக்கும்போது 3 லட்சம் கோடி. இன்னைக்கு குறைஞ்சது 6 லட்சம் கோடி இருக்கும். பாலின் சந்தை மதிப்பு மட்டும். ஆவின் பால் விற்கிறது அரசு. எங்கே இருக்கிறது? பால் மாடு எங்கே இருக்கிறது? கேள்விக்கு பதில் உண்டா? மாட்டு பாலை அரசு விற்கிறது, மாடு எங்கே? கிடையாது. அப்ப நீ பாலை குடிக்கிறியா? எதை குடிக்கிற? மாடே இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது? கேள்வி இல்லை. அப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு நல்லசாமிங்கிற பெருந்தகையோட இதோ பாண்டியுடையதோ இல்ல. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிக்கணும். இது பனையேறிகளுக்கான பிரச்சனை இல்ல, நம் பரம்பரைக்கான பிரச்சனை. பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பனையேறதில்லடா. இங்க முடி வெட்டுறவன்லாம் இந்த சமூகம் நினைச்சிருக்கான். அமெரிக்கால முடி வெட்டுறவன் சமூகம் இல்ல. இங்க நாங்க ஆடு மாடு மேய்க்கிறவன்லாம் கோனார் நினைச்சிருக்கா. அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியா ஆடு மாடு மேய்க்கிறான்டா, அவன் யான் இல்ல. இவன் ஒண்ணு நினைச்சிருக்கான். அப்படிதான் நினைச்சிருக்கான். ஏசுநாதர் எங்கால் கோனார் நினைச்சிருக்கான், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்மால் இங்க யாதவன் போட்டால் லல்லு பிரசாத்தையும் மொழையாங்க சிங்க யாதவும் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான், நாங்களும் மேய்க்கிறோம். அவன் யாதவன், நாங்க கோன். புரியுதா உங்களுக்கு? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன். ஒரு இறை ஏற்று நபி மொழி ஏற்று அதை வழியா ஏற்று பின்பற்றிருக்கோம், அவ்வளவுதான். இந்த புரிதல் உனக்கு வரணும். ஒரு காலத்தில் இதே இடத்தில், ஒரு காலத்தில் எழுதி வச்சுக்க, விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும். அங்கே அரசு பணி கொடுக்கப்படும். இப்ப பாண்டியன் சொல்றாரு அண்ணதை மறந்துரும்னு. உங்களை மாதிரி 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேரையும் பேராசிரியராக்கி பனை எப்படி ஏறி பனையிலிருந்து 17 எப்படி இருக்கிறது, கல்லர் படிக்கிறது கத்துக் கொடு. நீ ப்ரொஃபசர், மற்றவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எவனும் ஏறலாம். அரசு பணி. நான் வேளாண்மை செய்வது அரசு பணி ஆக்குவேன். ஆடு மாடு வளர்த்தல அரசு பணி ஆக்குவேன். பனை ஏறுதல், தென்னை மரம் ஏறிதெல்லாம் இருக்கு, அரசு பணி ஆக்குன்னு சிரிக்கிற ஏண்டா? டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன், சாரக்கு ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். உலக உயிர்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளர் இருக்கக்கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதா? என்ன இது? எழுதி வச்சுக்க. வேளாண்மை செய்பவன் அரசு பணி. அவனுக்கு 60 வயசில் ஓய்வூதியம். அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பான். நீ நினைச்சுக்கிற நீ தம்பி, நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், ராக்கெட்டை ஏவலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இந்த பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை, பனை சார்ந்த நாம் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ பாத்தேரு. இப்ப என்ன ஆகுது? எங்க அப்பா வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதிக்கிறான். அது கருப்பட்டி உடைச்சு போடும்போது நீ பாத்தியா? நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன்ட்ட எங்க இருக்குன்னு கேட்டியா? முன்னாடி எல்லாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல. இப்ப இந்த பக்கம் கருணாநிதி ஐயா படம், இங்க ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா, இங்க இருந்தா வருதா? அதை அதுக்கு ஏய் சந்தை இருந்தா தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்துல. என்ன தேவைன்னு இது ஒரு கூட்டம். முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்று போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த? உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற, அப்படி போய் உட்கார மாட்டேற. என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கியா நீ? அவ்வளவு ஒழுங்கு இருக்கு.
அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்க கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்ப கூட அண்மையில கோயம்புத்தூர்ல 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒண்ணு இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல இருப்பான். நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம், உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்றாப்ல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். அம்பிட்டு கேவலமா போச்சு உனக்கு. என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவேன், இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் வரலன்னா நான் விவசாயம் பார்த்திருப்பேன். நல்ல வேலை அந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்திருப்பான் இருக்கு. இவன் சொல்றது பெரியார் மட்டும் இல்ல நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டில் போய் என்னது மண்ணலி திம்பிய உங்களுக்கு கேவலமா போச்சு. என்ன வேளாண்மை செய்யறது? வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல், அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். வரிசையில் நின்று 1000-500க்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை. இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, விடுதலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது. அவனுக்கு இன்பம், நமக்கு துன்பம். அவன் தான் செய்ய மாட்டான்னு தெரியுத, அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? விளக்கமாறு கூட சீனாவில இருந்து வருது. விளக்கமாறு அதுவும் கூட ஈக்குச்சி கிடையாது, பிளாஸ்டிக் குச்சி. விளக்கமாரியே எங்க விளக்கமாத்துல கூட்டினா குப்பை விலகாத? விளக்கமாறு கூட எங்க விளக்கமாறு ஆகாத? பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதற்கான நோக்கம் இல்லை. இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலக்கொட்டா வாங்குறது. என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க. நாங்கள் பொதுவாக பூங்கொத்து வாங்குறது இல்லை, பூ எனக்காக பூக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இறந்து போனவனுக்கு போடலாம், சாமிக்கு போடலாம், இறந்தவன் சாமிக்கு இணையாயிடலாம். நீ என்னத்தை கிழிச்சிட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும். நாங்கள் என்ன பண்ணிவிட்டா சொல்லு? அது பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டுகளினுடைய உணவு. அதை பிடுங்கி இவருக்கு போட்டணும், மாலையா போட்டணும். இன்னும் சில கொடுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, இன்னும் காட்சியா இருக்கு. அதனால நாங்க மாலைகள் வாங்குறது இல்லை, துண்டுகள் போடுறதில்ல. துண்டை போட்டு போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு விட்டான். மாலை போடுற அளவுக்கு எங்க தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை. அது மாதிரி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது 4வது ஆண்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் இதே இடத்துல. இப்ப இன்னி 5வது ஆண்டும் பேசணும். 5வது ஆண்டுலையாவது பேசாம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வரலாற்று வாய்ப்பு, ஒரு தேர்தல் வருது. அதுலயாவது என் மக்கள் கொஞ்சம் விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவை இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு, குறைகளை கேட்கிற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும். இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழான்னு திருவிழான்னு ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க ராட்டினம் சுத்தும், சவு மிட்டாய் விற்பான், பம்பாய் மிட்டாய் விற்பான், படம் காட்டான்னு வரக்கூடாது. இது உரிமைக்கான போர், இது உரிமைக்கான போர். வார்த்தை பனை திருவிழா, திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும். பனை தமிழனுடைய தேசிய மரம். ஈழத்துல சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அன்னை காசி ஆனந்தன் சொன்னது இருக்கு. பனை மரத்தை போட்டு அதுல ஏறிக்கிட்டு இருக்க ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதி வைப்பான். தமிழன்னா பனை மரத்தை போட்டு பனையில ஏற ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்துல எழுதி ரொம்ப நாளா வச்சிருந்திருக்கான். அப்படி நம்முடைய அடையாளம் பனை, நம்முடைய அடையாளம் பனை, அதை நினை என்று இந்த பனங்காடுகளை வளர்க்கணும். ஒரு காலம் வருது, நீங்க சாலையில் பயணிக்கும் போது எழுதி வையுங்கள், எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும் போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள், வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், அல்லது நீர் தேக்கமாக இருக்கும், அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும், அல்லது காடுகளாக இருக்கும். இது இப்படித்தான் நீங்க சாலையின் இருமருங்கும் பார்ப்பீர்கள். சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக, இரு பக்கமும் பனை இந்த வரப்பில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும். பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது குல தெய்வம் தான் இது.
மாவீரர்கள், எங்களுடைய மாவீரர்களை போற்றும் போது பனையையும் போற்றுவதற்கு காரணம், மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது. அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம். அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த பனையேறிகள் வைக்கிற கோரிக்கை, இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும். எங்க ஐயா நல்லசாமி சொல்றது போல கல் உணவின் ஒரு பகுதி, இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது. அவங்களே சொல்றாங்க, கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்டீன்னா, மது நிரூபிச்சிட்டீன்னா பல கோடி தர்றேன்னு கூட சொல்றாங்க. அதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து 10 லட்சம் வாங்க கூட தயாரா இருக்கானே ஒழிய, இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாரா இல்லை. கல்லு குடிச்சு யாராவது செத்து இப்படி 5 லட்சம் 10 லட்சம் வாங்குற நிலைமைக்கு வந்தான்னு ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அதனால இது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது. இன்னும் 6 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். கல் நம்முடைய உணவு, கல் நம்முடைய உரிமை. அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை. அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை. அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அதை தொடர்ந்து செய்வோம். ஆமா, அதுல நான் போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது, செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அந்த உரிமையை தான் முழக்கமா வைக்கிறாங்க, நீங்க இருங்க, உங்க பிள்ளைகள் போராடி பெறோம், தைரியமா இருங்க. நான் கூட சொன்னேன், இப்ப நீங்கெல்லாம் கல் இறக்கும் போது என்ன பிரச்சனையா இருக்கு, நானே நான் ஏறி கல்லை இறக்குறேன், இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பாப்போம் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னோன்னே எங்க அன்னைங்கெல்லாம், தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு. இப்ப நான் அப்ப சொன்னேன், பாண்டி பெரிய பனையா காட்டிடாத, எனக்கு இப்ப பயிற்சி இல்ல, தொடர்ச்சி இல்ல, சின்னதா ஒரு பனையை காட்டு, நம்ம அறிவிச்சு சோறுட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார். இப்ப இவ்வளவு பேர் நீங்க இருக்கீல்ல, இவ்வளவு பேர் போலீஸா இருப்பான், நீ ஒரு தடவை பாரு நடக்குதா. நான் அகில இந்திய செய்தியாக்கல, நீ பார்த்தேரு ஒரு நாள் கல் இந்த ஓயறதுக்குள்ள நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில இறக்கி, நான் மட்டும் இல்ல என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சி எல்லாம் ஏறுவோம் நினைட்டாப்ல. நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசினதை என் ஸ்டேட்டஸ்ல தன் படத்துல வச்சிருந்தேன், பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது செய்யாது. இப்ப நாங்களே ஏறி கல்லிறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம். இப்ப அடுத்து ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன். ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி, அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு. மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பாரு. இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்க மகன் நானே பேசுவேன். அப்பவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சரண வருதான்னு பார்ப்போம். அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன், அதை குடிங்க, அதுல ஏதாவது குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு. என் மனைவி கிட்ட சொன்னேன், ஏங்க உங்களால முடியாதுங்க, இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு. 2 நாள் பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன். அடுத்து உறுதியா பனை இறக்கி செய்யறது. இதுல ஒன்னும் இழிவில்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு, நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நீங்க பருகிறதுன்னு ஆயிட்டா. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்கிறாங்க, அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். பண்றேன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். கல் நமது உணவு, கல் நமது உரிமை. போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை. தொடர்ச்சியாக சற்றும் தளர்ச்சியின்றி கல்லிறக்கிற உரிமையை பெற களத்திலே நிற்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா கல்லு நல்லசாமிக்கும் அவருடைய உடன் நிற்கிற தோழர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த பனையேறி கல் இறக்கிற உரிமையை பெற பனையேரிகளினுடைய பாதுகாப்பு
சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கிற என் ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி பாண்டியன் அவருக்கும் அவருடைய இணையருக்கும் அவர் உடன் நிற்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்முடைய போராட்டமும் ஒரு நாள் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.